நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிறீர். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும். ஆண்டவரே, இந்த நாளிலும் விதைக்கப்படும் வசனங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக நீர் அதை பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சிருக்கிறோம் சுவாமி. எந்த விதத்திலும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடி நீர் காத்துக்கொள்ளும். தொடக்கம் முதல் முடிவு வரை உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமென். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு விதைகள், சீடு. அதை நம்ம விதைகள்னோடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது என்னது? இயேசு கிறிஸ்து சொன்ன விதைக்கிறவன் ஓமை. அதைத்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். விதைக்கிறவன் ஓமை. சுவிசேஷங்களில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷத்துலேயும் விதைக்கிறவன் ஓமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது எப்படிப்பட்ட விதையை ஒருத்தன் விதையை விதைக்க புறப்பட்டான். இது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. மத்தேயு 13:3 முதல் 8 வரை இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? விதையை விதைக்க போகிறான். விதைக்க போகும்போது சில விதை என்ன செய்கிறது? வழியருகே விழுந்து விட்டது. அந்த வழியருகே விழுந்த விதைகளை பறவைகள் எடுத்து சென்று விட்டது. சில விதை எங்கே விழுகிறது? கற்பாறையான இடங்களில் விழுகிறது. அங்கே என்னென்னா மணல் ஆழமாக இராதபடினால் அது வளருது. ஆனால் வேர் உள்ள ரொம்ப ஆழத்துக்கு போகாதனால சீக்கிரமாக என்ன செய்யுது? வெயில் பட்ட உடனே தீந்து போகிறது. அடுத்தது சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுகிறது. அது என்ன செய்யும்? சுற்றி முள் வளரும்போது முள் நெருக்கி அதை என்ன செய்து விடுகிறது? நெருக்கி போட்டு அது அழிந்து போகிறது. சில விதைகள் தான் எங்கே விழுது? நல்ல நிலத்தில் விழுகிறது. இந்த நல்ல நிலத்தில் விழும் விதைகள் எப்படி இருக்குமா? சிலது 100ஆகவும், சிலது 60ஆகவும், சிலது 30ஆகவும் பலன் தரும். ராஜ்யத்தின், பரலோக ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு சில பேர் இதுக்கு அர்த்தம் ஆண்டவர் சொல்கிறார். 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னா 19ஆவது வசனத்திலிருந்து அந்த ஓமைக்கு அர்த்தம் என்னன்னு சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார். விதை என்பது வசனம், இயேசு கிறிஸ்துவின் வசனம். அந்த வசனத்தை நம்ம சொல்லும் பொழுது ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருந்து, சில சமயம் இப்படி பிரசங்கம் செய்யும்போது கேட்குறவங்க சும்மா அப்படி பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே ஒன்றுமே போகாது. அப்படி உணராமல் இருந்து அதை கேட்டுக்கிட்டு இருந்தால் பொல்லாங்கன்னு என்ன செய்வானா? அந்த வசனங்களை எல்லாம் அவனை விட்டே எடுத்து போட்டுருவான். அப்போ அவன் அவன் கேட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்படிப்பட்டவனுக்கு எனது வழியருகே விதைக்கப்பட்ட விதை அது. கற்பாறையான இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு கொஞ்ச நாள் அதன்படி நடப்பான். அதுக்கப்புறம் அதை என்ன செஞ்சிருவான்? விட்டுருவான். ஏன்னா அவனுக்குள்ளே என்ன செய்யலை? வேர் உள்ளே போக முடியவில்லை. கற்பாறையான இருதயமாக இருக்குது. கொஞ்ச காலத்திலே நிலைத்திருப்பான். உபத்திரவமோ துன்பமோ வந்த உடனே அவன் என்ன செஞ்சு போயிடுவான்? விழுந்து போயிடுவான். அடுத்த இடம் எங்கன்னா முள்ளுள்ள இடம். முள்ளுள்ள இடங்கள்னு சொல்லும்போது உலக கவலைகள், நிறைய கவலைகள் இருக்குது உலகத்தில். அந்த மாதிரி உலக கவலைன்னு இருக்கும். ஐஸ்வர்யம் சிற்றின்பத்தில் மூழ்கி, போதையில் மூழ்கி அப்படி இப்படி ஏதாவது போனாங்கன்னா இந்த வசனத்தை என்ன செய்யும்? அது நெருக்கிடும். அதெல்லாம் அந்த பாவங்கள்லாம். அப்போது என்ன செய்ய முடியாது? அது பலன் கொடுக்க முடியாது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதான் வசனத்தை கேட்டு அதை உணர்ந்து அதை தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்வான்? அபியாசப்படுத்துவான். அப்போ தான் அந்த வசனம் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்போது ஒரு விதை விதைக்கப்படும் பொழுது அது எங்கே விதைக்கப்பட வேண்டும்? நல்ல நிலத்தில் என்ன செய்யப்பட வேண்டும்? விதைக்கப்பட வேண்டும்.
அப்படி விதைத்தால்தான் அது பயனுள்ளதாக இருக்கும். நல்ல நிலத்துலேயும் முழு பலன் கிடைக்கணும். 100%. அதான் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் கொடுக்கும். அந்த நிலத்தின் தன்மைக்கு தகுந்த மாதிரி நல்ல நிலம்தான். சில நிலம் ரொம்ப நல்ல நிலமாக்கும், சிலது கொஞ்சம் நல்ல நிலம், சிலது நல்ல நிலம். அப்படி 3 வகையாக அது பிரிக்கப்பட்டிருக்கு. அதான் 100, 60, 30 அப்படி என்ன செய்யும், அது பலன் கொடுக்கிறதாக இருக்கும். இப்போ அடுத்தது விதைகளின் வகைகள். நம்ம இந்த விதைகள் எத்தனை வகையாக நமக்குள் இருக்கிறது என்று பார்க்கும்போது, முதலாவது ஆசீர்வாதத்தின் விதை. இது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஈசாக்கு, ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கு கேரார் ஊருக்கு அங்கே பஞ்சம் வந்துடும். பஞ்சம் வந்த உடனே அவன் அந்த இடத்த விட்டு போகலான்னு நினைக்கும் போது ஆண்டவர் அவனோடு கூட பேசுவான். நீ இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். 3ஆம் வசனம் 26, ஆதியாகமம் 26:3, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன்னு சொல்கிறார் ஆண்டவர் ஈசாக்கிட்ட. அதனால் ஈசாக்கு 6ஆம் வசனம், கேரார் ஊரிலே அவன் குடியிருந்தான். அங்கே நான் பஞ்சம். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவனை விதைக்க சொல்கிறார். 12ஆம் வசனம் 26:12, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அங்கே விதைத்தான், அது என்னதாயிட்டான், அவனுக்கு 100 மடங்காக பலன் கொடுத்தது. அப்போ ஈசாக்கு ஆசீர்வாதத்தின் விதையை பெற்றுக்கொண்டான். அதனால் அவனுக்கு 100% அப்படியே அவனுடைய நிலம் நல்ல நிலமாக இருந்தது. அதனால் அதில் 100% 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தரங்கே கொடுத்தார். இதுதான் ஆசீர்வாதத்தின் விதை. முதலாவது நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். இப்போ 100 மடங்கு ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2, 3 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கணும், நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், அவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும் முதல்ல. அப்புறம் இரவும் பகலும் பிரியமாக இருந்தாலே அந்த புக்கை நம்மளால் கீழே வைக்க முடியாது இல்லையா. அதனால் நம்ம என்ன செய்வோம், இரவும் பகலும் வாசித்து தியானித்து அதன்படி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்புறம் 1 கொரிந்தியர் 3:7 பவுலப்போஸ்தலன் எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் கூடும். நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும் கர்த்தர் நம் மீது அன்பு கூர்ந்து அவர் நமக்கு கிருபை செய்தாதான் தேவனாலே தான் என்ன செய்யும் ஆகும். நாம் அவருக்கு பிரியமானவர்களாக இருந்தால் அப்படி நடக்கும். ஆண்டவர் சொல்கிறார், ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக என்ன சொல்கிறார்னா, ஏசாயா 55:10-11 வசனங்களில் 10வது வசனத்தில் கடைசியில், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அப்போது நம்ம 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறணும்னா முதலாவது கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்க வேண்டும். 2வது, நம்ம எல்லாமே தேவனால் தான் ஆகும். நம்ம விளைய செய்கிறது, நம்ம முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணால் சும்மா இருந்தோம்னா அங்கே ஒன்றும் விளையாது.
நம்ம தான் என்ன செய்யணும்? விதையை விதைக்கணும், அப்புறம் நீர் பாய்ச்சணும், அப்புறம் நடணும், இந்த வேலையெல்லாம் உரமல் போடணும். அப்படிலாம் செய்தால் தான் நம்ம விளைச்சல் வர்றது, 100 மடங்கு விளைச்சல் கொடுக்கறது யார்? கர்த்தர். அதை உணர்ந்தவர்களாக நாம் செயல்படணும். அதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எப்படி கொடுப்பாராம்? விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்குறார், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை வசனமும் என்ன செய்யாது? வெறுமனே திரும்பி வராது. அவருடைய வசனங்கள் ஒன்றும் வெறுமனே திரும்பி வராது. இப்போ நமக்கு ஒருத்தர் போதிக்கும் பொழுது, வசனங்களை வைத்து போதனை செய்யும் பொழுது, அந்த வசனங்கள் ஒன்றும் வெறுமனே திரும்பாது. ஆண்டவர் எதற்காக இந்த வசனங்களை கொடுக்கிறாரோ அந்த வசனம் தன்னுடைய செயலை கண்டிப்பாக செய்யும் என்று சொல்லப்படுது. அப்படிலாம் செய்யும்போது தான் அந்த இடம், அந்த இது என்ன செய்யும்? 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறவர்களாக இருப்போம். அப்படியே நம்முடைய விதை எப்படி விதையாக இருக்கணும்? ஆசீர்வாதத்தின் விதையாக இருக்கணும். ஆசீர்வாதத்தின் விதையாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவர் மீது பிரியமாக இருக்கணும், அவருடைய வேதத்தின் மீது பிரியமாக இருக்கணும், அதை தியானிக்கணும், அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த விதை சமாதானத்தின் விதை. சமாதானத்தின் விதைக்கு யாக்கோபு என்ன சொல்கிறாருன்னா, 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், நீதியாகிய கனியானது 3:18, யாக்கோபு 3:18, நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அப்போ நீதியாகிய கனி சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களை, சமாதானத்தை கொடுக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அது ஒரே சமாதானம் தான், சமாதானத்தோடு தான் நமக்கு கொடுக்கப்படுது. அப்போ நம்ம அந்த கனியிலேருந்து கிடைக்கிற அந்த விதை சமாதான விதை. அந்த சமாதான விதையை நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அது எப்படி பயனுள்ளதாக இல்லாமல் போய்விடும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். இயேசுவானவரே என்ன சொல்கிறார் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் என்ன சொல்கிறார்னா, உலகத்தில் அவர் நமக்கு கொடுக்கிறது என்னது? சமாதானத்தை உங்களுக்கு யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நான் போய் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவேன்லாம் ஆண்டவர் சொன்னார். அப்போ மக்கள் பயந்துடக்கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு சமாதானத்தை நிச்சயமாக நான் கொடுப்பேன். உலகம் கொடுக்குற சமாதானம் எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் நம்ம உள்ளத்தில் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கும். எத்தனை போராட்டங்கள், எத்தனை தவிப்புகள் வந்தால் கூட நம்ம உள்ளத்தில் என்ன இருக்கும்? ஒரு சமாதானம் இருக்கும். அந்த சமாதானத்தை நாம் தரித்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதான் சமாதானத்திலேயே விதைக்கப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்ம உள்ளம் சமாதான இடமாக இருந்தால் அதில் விதைக்கப்படும் வசனங்களும் நமக்கு சமாதானத்தின் விதையாக காணப்படும். இதை நம்ம பார்க்கும்போது ஈசாக்கு ஒரு சமாதான புருஷன். அவன் எப்படி அவனை விரட்டினா கூட அவன் ஒன்றுமே பேசலை தான் இல்லையா? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது ஈசாக்கும் அவன் மேய்ப்பர்களும் அவங்க ஆடுகளை மேய்த்து போகும்போது ஆங்காங்கே என்ன செய்கிறாங்க? துறவுகளை தோண்டுகிறார்கள். தோன்ற இடத்துலலாம் தண்ணி வருது. அதை பார்த்த உடனே அவங்க எதிரிகளாக்கிய அபிமெலேக்கினுடைய ஆட்கள் என்ன செய்கிறாங்க? ஓடி வந்து அவங்களுடைய பெலிஸ்தர், ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் அதை தூர்த்து போட்டார்களாம் அந்த துறவுகளை. ஆனால் இந்த துறவுகள்லாம் எங்களுக்குரியதுன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க? சண்டை போடுறாங்க. அந்த கேரார் பள்ளத்தாக்கில் உள்ள மக்கள் எல்லாரும் சண்டை போட்டு அவங்கள விரட்டுறாங்க, ஈசாக்கின் மேய்ப்பர்களை. அப்படி எது செய்தாலும் அவன் என்ன செய்கிறான்? அங்கே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஒரு பேரை வச்சுட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இன்னொரு துறவை தோன்றான். அதான் முதல்ல ஏசேக்குன்னு ஒரு துறவை தோண்டுகிறான். அதுக்கப்புறம் சித்ரா என்று ஒரு துறவை தோண்டினான். அங்கேயும் வாக்குவாதம். அதுக்கப்புறம் அங்கே இருந்து அவர் இன்னொரு இடத்துக்கு போகிறார். அங்கே போய் அவர் என்ன செய்கிறார்? துறவை தோன்றார்.
மேய்ப்பர்களை வைத்து. அப்படி தோண்டும் போது அவங்க திரும்ப வந்து சண்டை போட வரல. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 26, 22 திரா என்ற இடத்தை விட்டு அவன் போன பிறகு வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் இந்த தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி, யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்க, நமக்கு ஃப்ரீயாக போகலான்னு சொல்லி அதற்கு ரெஹோபோத் என்று பெயரிட்டான். அது எங்கே இருக்குன்னா பெயர்சபாவுக்கு போகிற இடத்துல இருக்கும். அங்கிருந்து அவன் பெயர்சபாவுக்கு போனான். கர்த்தர் அவனை அந்த இடத்துல என்ன செய்கிறாரு? அவனை ஆசீர்வதிக்கிறார். நான் எப்படி ஈசாக்கோடு ஆபிரகாமோடு இருந்தனோ அதுபோல் உன்னோடையும் கூட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். உன் சந்ததியே பெருக பண்ணுவேன்லாம் சொல்கிறார். உடனே அவன் அந்த இடத்துல பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார்னா நம்ம என்ன செய்ய வேண்டாம்? நம்ம சமாதானத்தை காத்துக்கணும். ஆனால் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்கிறார் இல்லையா, அந்த சமாதானம் நமக்குள்ளே இருக்கும். அதனால் நம்ம மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக தான் இருக்கணும். அதை தான் இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது அவர்களிடத்தில் சொல்கிறார். லூக்கா 10:5-6 சொல்கிறார் பாருங்க. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது அந்த இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாகவென்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்கள் இடத்திற்கு திரும்பி வரும். அதனால் நம்ம சமாதானத்தை என்ன செய்யணும்? நம்ம போகிற இடங்களில் சமாதானத்தை சொல்லணும். ஒரு வீட்டுக்கு போனாலும் அங்கே என்ன செய்யணும்? சமாதானத்தை சொல்லுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதனால் குடும்பமாய் எப்பொழுதும் சமாதானத்தை காத்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதான் சமாதானத்தின் விதை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் அவன் சமாதானத்தை என்ன செய்து கொண்டான்? காத்து கொண்டான். அவன் சமாதான புருஷன் என்று அழைக்கப்படுகிறான். அவன் அந்த அளவுக்கு சமாதானத்தை அவன் காத்து கொண்டான். இயேசு கிறிஸ்துவும் எல்லா இடத்துலையும் என்ன செய்கிறார்? சமாதானத்தை தான் விதைக்கிறார். ஒருவரோட சண்டை போடாதீங்க, அன்பாக இருங்க, உன்னை போல பிறனை நேசியுங்கள், சத்துருக்களை சிநேகிங்கள்னு சொல்லி ஆண்டவர் சமாதானமான வார்த்தைகளை தான் மக்களுக்கு போதித்து வந்தார். அவர் ஏசாயா 9:6 அவரை குறித்து என்ன சொல்லப்படுகிறதுனா, அவர் சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறது. மீகா தீர்க்கதரிசி எப்படி சொல்கிறார்? மீகா 5:5 என்ன சொல்கிறான்னா, அவர் சமாதான காரணர் என்று அவருக்கு பெயர்கள் சூட்டப்படுகிறது. அதே மாதிரி எபேசியர் 2:17 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார் என்று எபேசியர் 2:17 சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம என்ன செய்யணும்? சமாதானத்தை விதித்திருக்கிறபடியால் நமக்குள்ள என்ன இருக்கணும்? சமாதானம் பொங்கி நதி போல பெருக்கெடுத்து வெளியே வரணும். அது மற்றவர்களையும் என்ன செய்யணும்? சமாதானப்படுத்துகிறவர்களாக இருக்கும். இது நீதிமொழிகள் 16:7 நம்ம பார்க்கும்போது நம்ம உள்ளத்தில் என்ன இருக்கணும்? சமாதானம் இருந்துச்சுன்னா, நம்ம கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருந்தால் சத்துருக்களும் நம்மோடு கூட சமாதானமாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம எப்பொழுதும் மற்றவர்களோடு சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். எசேக்கியேல் அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா, ஒரு பண்படுத்தப்பட்ட இருதயம் நமக்கு வேணுமா. அது எசேக்கியேல் 36:9 சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அப்போ அந்த நிலம் எப்படி இருக்கணும்? பண்படுத்தப்பட்டதாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சமாதானத்தின் விதையை விதைக்கிறவர்களாக இருப்போம். அதனால் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். அப்படி நம்ம பிரியமானவர்களாக இருந்தால் எல்லா சத்துருக்களும் நம்மோடு கூட சமாதானமாக இருப்பார்கள். அப்போ கர்த்தர் நமக்கு சொன்ன பிரகாரம் நம்ம சமாதானக்காரனராக மாறலாம். சமாதான பிரபு நமக்கு கொடுக்குற சமாதானத்தின் நதி நம் உள்ளத்திலிருந்து பாய்ந்து ஓடும் பொழுது அது மற்றவர்களையும் சமாதானப்படுத்துகிறவர்களாக இருக்கும். அதனால் கர்த்தர் நமக்கு கொடுக்குற அந்த சமாதானத்தின் விதையை நாம் உள்ளத்திலே வைத்து, ஈசாக்கு எப்படி சமாதானத்தோடு இருந்தான், அதனால்
அவனை இந்த இடத்துல நீ இருக்காதன்னு சொல்லி பொறாமப்பட்டு அவனை வெளியே தள்ளினவங்களும் ஒரு டைமில் அவங்ககிட்டே வந்துடுவாங்க. வந்து ஏனென்றால் நீ போனோடனே எங்களுக்கு செழிப்பெல்லாம் போயிட்டப்பா, நீ எங்களோட கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிடணும்னு சொல்லி அவன்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஆதியாகமம் 26 இருக்கும். அது 26, 28 அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். உடனே சரியப்பா, நான் உங்களோட சமாதானம் பண்ணி உங்களோட இருக்கிறேன், உங்களுக்கு தீங்கு ஒன்று நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அடுத்த வசனத்தில் சொல்கிறான். அப்புறம் அவங்க எல்லாரும் அவன் கூட இருந்து, எதிரிகள் தான், அவன் கூட வந்து சமாதானம் ஆயிட்டாங்க. ஏன்னா அவனுக்குள்ளே என்ன இருந்துச்சு? சமாதானத்தின் விதை இருந்துச்சு. அதை வந்து மக்கள் பார்த்தாங்க. இவன் வந்து ஒரு சமாதானத்தை செய்கிறவன், நிச்சயமாக கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் உணரும்படியாக அவன் வாழ்ந்தான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த விதை என்ன விதைனா, கண்ணீரின் விதை. கண்ணீரோடு நம்ம விதைக்கும் போது எப்படியா இருப்போம்? கம்பீரத்தோடு இல்லையா? சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 126 இருக்குது. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவன் போல இருந்தோம் என்று சொல்கிறாங்க. எப்போன்னா ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு புறஜாதியான ஒரு கோரேஸ் ராஜாவை வைத்து இஸ்ரவேலருக்கு விடுதலை கொடுக்குறார். இஸ்ரவேலர் இப்போ எங்கே இருக்காங்க? பாபிலோனில் இருக்காங்க. அவங்க சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டாங்க. ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்தபடியால் ஆண்டவர் அவர்களை கைவிட்டார். அதனால் அவங்க 70 வருஷம் அங்கே இருக்காங்க. தானியேல் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கோரேஸ் ராஜா என்ன செய்கிறாரு? இஸ்ரவேலரை விடுதலை பண்ணுறார். அப்போ முதல் கொஞ்சம் பேர் யார் கூட வந்துட்டாங்க? செருபாபேல் என்பவன் தலைமையில் எருசலேமுக்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் பேர் நெகேமியாவோட எருசலேமுக்கு வந்தார்கள். கொஞ்சம் பேர் எஸ்ராவின் தலைமையில் திரும்பி இஸ்ரேலுக்கு வந்தார்கள். இப்படி இவங்க எல்லாரும் விடுதலையாகி இஸ்ரேல் தேசத்திற்கு வந்தபோது அவர்கள் கண்ணீரோடு ஜெபித்த ஜெபந்தான் அவர்களை என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 126 சங்கீதம் 1 சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். ஆம், அதை அவர்களால் என்ன செய்ய முடியல? நம்பவே முடியல. எப்படி நம்ம எல்லாரும் எப்படி வருவோம்? நம்ம அங்கேயே அடிமைகளாக இருந்தால் சாவோன்னு நினச்சோம். ஆனால் இப்போ என்ன ஆயிட்டோம்? நம்ம எல்லாரும் விடுதலையாக்கி. யார்? பார்வோன் அல்லாத இன்னொரு ராஜா, கோரேஸ் ராஜா. அவனுக்கு இந்த மக்கள் மேலே ஒரு அனுதாபத்தை கர்த்தர் கொடுத்து அவன் என்ன செய்தான்? அவங்களெல்லாம் விடுதலையாக்கிட்டான். அப்போது 70 வருடத்துக்கு அப்புறம் 70 வருடம் கழித்து தான் அவங்க வருவாங்கன்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த விதையானது நிறைவேறியது. அப்போது என்ன செய்தார்கள்? அவர்கள் ஜெபித்தார்கள். தானியேல் அவர்களுக்காக ஜெபித்தான் இல்லையா? 3 வேளை ஜெபிக்கிறான். ஆண்டவரே விடுதலையை கொடுப்பேன்னு சொன்னீரே, விடுதலை கொடுன்னு சொல்லி அவன் ஜெபித்தான். அப்படி மக்கள் எல்லாரும் கண்ணீரோடு கர்த்தரிடத்துல மன்றாடினாங்க. அதனால கர்த்தர் அவர்கள் சிறையிருப்பினின்று விடுதலையை கட்டளையிட்டார். அப்போ ஒருத்தர் ஜீவிக்க வேண்டும். நம்ம வந்து கண்ணீரோடு கேட்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பெரிய விடுதலையை என்ன செய்வார்? கொடுப்பார். இயேசுவானவரும் என்ன செய்தாராம்? ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 5:7 அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார். அதனால் நம்மளும் என்ன செய்யணும்? கண்ணீரோடு தெய்வ சமூகத்தில் ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நமக்காகவே, நம்ம குடும்பத்துக்காகவே, நமக்காக என் பிள்ளை ஏன் அப்படி இல்லை. அதுவும் ஜெபிக்கலாம், ஜெபிக்கக்கூடாதெல்லாம் கிடையாது. பொதுவாக நம்ம வந்து ஒரு ஆத்மா மீட்கப்படுவானால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கணும். அதனால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். 2வது, இயேசுவானவர் கெத்செமனே தோட்டத்தில் வந்து அவர் கண்ணீர் விட்டு ஜெபித்து அவருடைய வேர்வை மூலமாக என்ன செய்தார்? இரத்த வேர்வை சிந்தி அவர் வந்து ஜெபித்தார். அந்த அளவுக்கு மக்களுக்காக அவருடைய ஜெபம் சிந்தப்பட்ட அந்த விதை, அதாவது வேர்வை மூலமாக இரத்த விதைகளை அவர் என்ன செய்தார்? கெத்செமனே தோட்டத்திலே விதைத்தார். அதனால் அவர் மக்களை
கண்ணீரோடு செபித்து மக்களை மீட்பதற்கு அவருடைய இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. மனிதன் செய்த பாவத்தை மன்னிக்கணும் தேவன். அப்போ மன்னிக்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? இரத்தம் சிந்தப்படணும். அவருடைய இரத்த வேர்வையாக என்ன செய்யப்பட்டதா? கெத்செமனே தோட்டத்திலே சிந்தப்பட்டது. அப்படி கர்த்தர் சிந்தி நமக்கு ஒரு ரட்சிப்பை அவர் சிலுவையிலே சிந்தி ரட்சிப்பை நமக்கு சம்பாதித்திருக்கிறார். 126ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க? கர்த்தரை போற்றி புகழ்கிறார்கள். அதே மாதிரி விண்ணப்பத்தை எசேக்கியா ராஜா அவருடைய ஆயுசு நாட்கள் குறைந்து விட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்பட்ட பொழுது அவன் என்ன செய்கிறான்? அதை கேட்டு அழுகிறான் ஆண்டவருடைய சமூகத்தில். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சொல்கிற பதிலை பாருங்கள். ஏசாயா 38:5 உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடைய 15 வருஷத்தை கூட்டுவேன் என்று கூறி சாவுக்கேதுவான வியாதி நின்று எசேக்கியா ராஜாவை ஆண்டவர் என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். அப்போ கண்ணீரின் ஜபத்திற்கு அத்தகைய வல்லமை உண்டு. அதனால் கண்ணீரின் விதையை நாம் விதைப்போம், கர்த்தர் நம்மை மீட்டு கொள்வார். கடைசியாக ஜீவன் என்னும் விதை. ஆண்டவர் என்ன செய்தார்? தம்முடைய ஜீவனையே நமக்கு கொடுத்தார். இதைத்தான் யோவான் 12:24 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 12:24 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அதனால் ஆண்டவர் என்ன செய்தார்? தம்முடைய சரீரத்தை கோதுமை மணி அவருடைய ஜீவன் எங்கே விழுந்தது? அவர் மறிக்கும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அதனால தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம்? ரட்சிப்பை பெற்றோம். ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டதுனால அவருடைய ஜீவனை விடுவதற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது அதுக்கு பலன் நிச்சயமாய் உண்டு. கண்ணீரின் ஜெபத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கோ அதை காட்டிலும் சிலுவையின் மரணத்திற்கு அதிக விலை உண்டு. அதன் மூலமாக அவர் எல்லாரையும் என்ன செய்தார்? ரட்சிப்பதற்கு அவர் கிருபையை பெற்றுக்கொண்டார். அதான் அவர் நம்முடைய சொந்த இரட்சகர் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இப்போ ஜீவனை கொடுப்பதிலும் மேலானது ஒன்றும் இல்லை. அப்போ அந்த ஜீவனை கொடுக்கறதுக்கு அவருடைய ஊழியக்காரங்களை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவங்க என்ன செய்யணுமா? தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு ஊழியக்காரனாக இருக்க மாட்டான்னு சொல்கிறார் இல்லையா? ஒருவர் என்ன செய்யணுமா? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். எல்லாத்தையும் வெறுத்து ஆண்டவரை மாத்திரம், அந்த சிலுவையை மாத்திரம் பிடித்து கொண்டு அவர் பின்னால் நாம் செல்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி நம்ம போனால் தான் அவருடைய சரீரம் பிற்கப்படும்படி ஒப்பு கொடுத்து தன் ஜீவனையே விதையாக மாற்றினார். அதே போல் இயேசுவின் சீஷர்களும் என்ன செய்தார்கள்? தங்கள் ஜீவனையை துச்சமாக நினைத்தார்கள். நமக்கு தெரியும் எல்லாருக்கும், தோமா சீஷன் இந்தியாவிற்கு வந்து அவர் கேரளாவில் ஒரு சபையை நிறுவிட்டு அதுக்கப்புறம் அவர் சென்னைக்கு போகிறார். சென்னைக்கு போகிற இடத்துல அவரை என்ன செய்து விட்டார்கள்? கொலை செய்து விட்டார்கள். அவர் அங்கே மரித்தார். அதான் தாமஸ் மவுண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல அவரை கொன்று விட்டார்கள். அடுத்தாப்பில் பவுல் இவ்வளோ ஊழியம் செய்தார். அவர் ரோமாபுரிக்கு போயிருக்கும்போது அவரை சிறைச்சேதம் செய்யப்பட்டார். அது மாதிரி பேதுரு சிலுவையில் தான் மரித்தார். ஆனால் இயேசுவானவர் நேரம் சிலுவையில் அறைந்தாங்க. என்ன தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி தலைகீழாக அறையப்பட்டு இறந்தார். அப்புறம் மார்க்கு ரோமாபுரியின் வீதிகளில் அவர் ரதத்தின் பின்னால் அவரை கெட்டி இழுத்துக்கிட்டு போனாங்களாம். அதனால் அவர் இழுக்கப்பட்டு அவர் சிதைக்கப்பட்டு அப்படி இறந்திருக்கார். மத்தேயு எத்தியோப்பியா தேசத்தில் போய் ஊழியம் செய்யும்போது அவர் தோலை உரித்து அவரை கொண்டாங்களாம். எப்பா பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? கொல்லப்பட்டார்கள், விதைக்கப்பட்டார்கள். அதனால சுவிசேஷம் அந்த இடங்கள்லாம் என்ன செய்யப்பட்டது?
அதிகமாய் பரவிச்சு. கிறிஸ்துவின் விதையை அவர்கள் விதைத்தார்கள். அதனால் அங்கே எல்லாம் என்ன செய்யப்பட்டது? கிறிஸ்துவின் சாட்சிகள் அதிகமாக எழும்பி அநேகர் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ நம்ம 4 விதமான விதைகளை பார்த்தோம். அதாவது ஆசீர்வாதத்தின் விதை, அது யாருக்கு கிடைத்தது? ஈசாக்குக்கு கிடைத்தது. 2வது சமாதானத்தின் விதை, இயேசுவானவர் நமக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கிறார். அதான் அந்த சமாதானத்தின் விதை நம் உள்ளத்தில் விதைக்கப்படணும். அப்படி இருந்தால் சத்துருக்களும் நம்மோடு கூட என்ன செய்வாங்க? சமாதானமாவார்கள். 3வது நம்ம பார்த்தோம் கண்ணீரின் விதை. அந்த கண்ணீரின் விதை இருக்கும்போது இந்த கண்ணீருக்கு அவ்வளோ வல்லமை உண்டு இல்லையா? கண்ணீரோடு விதைக்கிறவன் எப்பவுமே எப்படி தான் இருப்பான்? கம்பீரத்தோடு தான் இருப்பான். இப்போ விதையை விதைக்கிறவன் சுமந்து கொண்டு செல்கிறான், அவன் கம்பீரத்தோடு அறுக்க முடியும். ஜீவன் என்னும் விதையை விதைக்கிறவன் அந்த ஜீவனை முற்றிலுமாக இழக்கும் பொழுது அவன் நிச்சயமாக என்ன செய்கிறான்? வெற்றி பெறுகிறவனாக இருக்கிறான். தேவன் நமக்கு இன்றைக்கு கொடுத்தது விதைகள். அதில் நம்ம எப்படிப்பட்ட விதைகளை விதைக்கிறவர்களாக காணப்படுகிறோம்? அதுதான் நம்ம வழியருகே விதைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா, அல்லாட்டா கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கிறதா, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கிறதா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கிறோமா? வசனத்தை கேட்கிறோம், அதன்படி உணர்ந்து செயல்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இம்மட்டும் நீர் எங்களுக்கு கிருபை தந்தீரப்பா, அதற்காக மக்கள் நன்றி சுவாமி. இந்த வேளையிலும் கர்த்தாவே, இந்த விதை என்ற தலைப்பில் நாங்கள் தியானித்தோம் சுவாமி. வசனமாகிய விதையை எங்கள் உள்ளங்களிலே நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாய் எங்களில் உம்முடைய கிருபை, உம்முடைய குணங்கள் காணப்படத்தக்கதாக எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்படியே எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் விதையை தந்திரலும் ஆண்டவரே. நாங்களும் கர்த்தாவே உம்மோடு கூட இந்த சமாதானத்தின் உடன்படிக்கையோடு சமாதானத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய், எப்படி ஈசாக்கு சமாதான புருஷனாக இருந்தது போல நாங்களும் நீர் எப்படி உலகத்திற்கு வரும்பொழுது சமாதான காரணாக இருந்தது போல, சமாதான பிரபுவாக இருந்தது போல நாங்களும் சமாதானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் காணப்பட நீர் எங்களை பரிசுத்த பாதையில் நீர் வழி நடத்தும் அப்பா. அன்பின் தகப்பனே, நாங்கள் கண்ணீரோடு ஏறெடுக்கிற எங்கள் ஜபங்களுக்கு நீர் பதிலளிக்கிற தேவனாயிருக்கிறீர் சுவாமி. அன்பின் தகப்பனே, எப்படி எசேக்கியா ராஜாவுக்கு நீர் கண்ணீரோடு ஜெபித்ததினால் கர்த்தாவே நீர் அவர் 15 வருடங்களை கூட்டி கொடுத்து அந்த மரண வியாதியை நின்று விடுதலையை கொடுத்தீரப்பா. அதுபோல கர்த்தாவே, இந்த நாட்களிலும் எத்தனையோ பேர் வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்களப்பா. அவர்களுடைய கண்ணீர்களுக்கெல்லாம் நீர் பதிலளியும். கடன் தொல்லையிலே மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுகிற மக்கள் உண்டப்பா, அவர்களுக்கும் நீர் விடுதலையை நீர் கட்டளையிடும். நீர் எங்களுக்கு அந்த விதையை நீர் கொடுத்திருக்கிறீர், அதை நாங்கள் செபித்து மற்றவர்களுக்கும் பரப்புகிறவர்களாய் காணப்பட நீர் கிருபை செய்யும். ஜீவாதிபதியாகிய நீர் உம்முடைய ஜீவனை கொடுத்து உலகத்தை ரட்சித்தீரப்பா. அதுபோல உமக்கு சீஷராய் இருக்கிறவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அந்த மேலான ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நீர் தாமே இந்த கிராஸ் டிவியை ஆசீர்வதியும். அதற்கு நடத்துகிறவர்கள், அதற்கென்று உழைக்கிறவர்கள், அதற்கென்று செயல்படுகிறவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து நீர் வழி நடத்தும். எப்பொழுதும் நீங்காத பிரசன்னம் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரார் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே. ஆமீன்.